2 மாதம் கழிச்சு நான் வீடியோ போடுறேன். அது ஏன்னு நான் பின்னர் தெரிவிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த குழந்தைங்க எவ்வளோ அழகாக சாப்பிடுது பாருங்கள். இன்னொரு விஷயமும் நான் சொல்லிடுறேன். இது எல்லாமே சுத்தமான தரை தான், சிமெண்ட் ஃப்ளோரிங் தான். அதனால் நான் தரையில் தான் வைப்பேன். மோரோவர் நான் கிட்டத்தட்ட 300 டாக்ஸுக்கு மேலே ஃபீட் பண்ணுறதுனால 300 பேப்பர் 300 பிளேட் எடுத்துகிட்டு போக முடியாது என்னோடய பைக்கில். அதனால் சுத்தமான இடம் பார்த்து தான் வைப்பேன். இந்த குழந்தைங்கள்லாம் நம்மக்கிட்ட கேட்குறது இந்த மாதிரி சாப்பாடு மட்டும்தாங்க. ஒரு வேளை சாப்பாடு அதுங்களுக்கு வயிறார கொடுத்தாலே போதும். ஒரு வேளை சாப்பாடு மட்டுமே போதும். 3 வேளை மூக்கு பிடிக்க கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. இதெல்லாம் ஒரு வேளை சோறு இல்லாமல் அந்த குட்டியெல்லாம் எப்படி எலும்பும் தோலுமாக இருக்குது பாருங்கள். அது ஒரு புள்ளதாச்சி நாய். இதெல்லாம் எங்கே போய் சாப்பாடு தேடும்? நம்மளை மாதிரி சாப்பாடு கொடுக்குறவங்கள நம்பி தானே இந்த குழந்தைங்கள்லாம் இருக்குது. இவனுங்களெல்லாம் நான் இந்த 5 பேரையும் 20 நாள் 10 நாள் குட்டியாக எடுத்தேன். இன்றைக்கி இவனுங்களுக்கெல்லாம் 3 வயசு 4 வயசு. தெருவிலையே வச்சு தான் வளர்க்குறேன். அப்படியும் இவ்வளோ அழகாக இருக்கானுங்க. எல்லாருக்குமே வேக்சினேட் பண்ணிட்டேன். எல்லாருக்குமே நான் சர்ஜரியும் பண்ணி முடிச்சிட்டேன். அந்தந்த கடமையை நம்ம ஒழுங்காக செஞ்சு சாப்பாடு போட்டாலே, ஒரு குட்டியை ஒழுங்காக வளர்த்து அதுக்குண்டான சப்ளிமெண்ட்டை கொடுத்து வேக்சினேட் பண்ணி நியூட்ரல் பண்ணாலே பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ராத்திரி 1:30 மணிக்கு என் ஆட்டோ கேட்டவுடனே எப்படி ஓடி வருது பாருங்கள் அந்த குழந்தைங்க சாப்பாட்டுக்கு. இந்த ராத்திரியில் கூட இதுங்க எவ்வளோ காத்துட்டு உட்காந்துட்ருக்குறது நமக்கு சாப்பாடு வரும்னுட்டு. அந்த குழந்தைங்களை எப்படி நம்ம ஏமாற்ற முடியும்? ஒரு வேளை சோறு தான் அதுங்க கேட்குது. தயவு செஞ்சு அதை மட்டும் கொடுத்து ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ விடுங்க.